ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேரிஸ் ஹோம் ஃபுட். இன்றைக்கி வந்து டேஸ்டியான சுவையான மாங்காய் மோர் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா. இந்த வெயிலுக்கு நல்ல ஜில்லுன்னு குளுன்னு சூப்பராக இந்த மாங்காய் போட்டு மோர் குடிக்கும்போது அவ்வளோ ஒரு சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க டேஸ்டியான இந்த மாங்காய் மோர் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் ஃபேரிஸ் ஹோம் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. புளிப்பில்லாத மாங்காவாக ஒரு மாங்காயில் பாதி மாங்காவை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கப் அளவுக்கு தயிர் எடுத்துக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சி, காரத்துக்கு 1-2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி, பொடியை நறுக்கின மாங்காய், அவ்வளோதான். இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காயை போட்டுக்கலாம். ஒரு கப் அளவுக்கு திக்கான தயிரையும் போட்டுக்கோங்க. கூடவே ஒரு துண்டு இஞ்சி, இன்னும் பச்சை மிளகாய்னால 2 பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன், நீங்கள் 1 மட்டும் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, தேவைப்பட்டால் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ இதில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி மறுபடியும் அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ அரைச்ச மோரை ஒரு வடிகட்டியில் நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. அதில் இருக்கிற திப்பிலாம் எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, எல்லாம் வடித்து எடுத்தாச்சு. இப்போ இதில் 4லேருந்து 5 பேர் வரைக்கும் தாராளமாக இந்த மோர் குடிக்கலாம். உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு தேவைப்பட்டால் உப்பு போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான மாங்காய் மோர் ரெடி ஆகிடுச்சு. வாங்க இப்போ இது ஒரு கிளாஸ்க்கு ஊற்றிக்கலாம். நல்லா உங்களுக்கு ஜில்லுன்னு வேணும்னா ஒரு 4-5 ஐஸ் கட்டியே போட்டுக்கோங்க. இப்போ இதில் மாங்காய் மோரை ஊற்றிக்கலாம். இப்போ இதில் பொடியை நறுக்கின மாங்காவை போட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு காராபூந்தி இருந்ததுன்னா போட்டுக்கோங்க. நல்லா முறுமுறுன்ட்டு இந்த ஜில்லுன்னு காராபூந்தியோட இந்த மாங்காய் பொடியை நறுக்கின மாங்காவும் போட்டு குடிக்கும்போது அவ்வளோ ஒரு சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு தடவை இந்த மாதிரி குடிச்சு பாருங்கள், ரொம்ப உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். இதே போல செஞ்சு பாருங்கள், உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கும் பிடிக்கும், பெரியவங்களுக்கும் பிடிக்கும். நல்ல ஜில்லுன்னு குளுன்னு இந்த மாங்காய் மோர் குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.